Exercise 2.5 la first question. Check whether the following sequences are AP. AP னா வந்து common difference equal இருக்கணும். AP னா வந்து common difference equal இருக்கணும். இங்க first sum பாருங்களேன். So, A minus 3, A minus 5, A minus 7, etc. So, common difference equal இருக்கணும். இப்போ D1 D2 ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இதுக்கு பேர் என்னன்னா T1 டேர்ம் 1 டேர்ம் 2 இது டேர்ம் 3. இப்போ D1 என்ன ஃபார்முலான்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். D2னா வந்து தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். ஓகேவா? அப்போ T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2 ரெண்டுமே ஈக்குவலாக வந்தால் LHS RHS ஈக்குவலாக வந்தால் இட் இஸ் இன் ஏபி. ஈக்குவலாக வரனா இட் இஸ் நாட் இன் ஏபி. ஓகேவா? அப்போ டேர்ம் 2 இங்கே செகண்ட் டேர்ம்னா இருக்குங்க A மைனஸ் 5 மைனஸ் இங்கே T1 பார்க்கும்போது A மைனஸ் 3 ஈக்குவல் டு டேர்ம் 3. இங்கே டேர்ம் 3 என்ன இருக்குங்க A மைனஸ் 7 மைனஸ் இங்கே டேர்ம் 2 A மைனஸ் 5. இப்போ மைனஸ் உள்ள கொண்டு போகலாம். A மைனஸ் 5 மைனஸ் A இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறுமா ப்ளஸ் 3. இங்கே A மைனஸ் 7 இங்கே மைனஸ் A மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 5 வரும். இப்போ இங்கே ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆகிடும். சிமிலர்லி இங்கேயும் ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன வரும்னாங்க மைனஸ் 5 வரும் மைனஸ் 3 வரும். இப்போ மைனஸ் 5 ப்ளஸ் 3 வரும். இப்போ மைனஸ் 5ல் ப்ளஸ் 3 போச்சுன்னா வரும் இங்கே மைனஸ் 2. சேம் அதே மாதிரி தான் இங்கே மைனஸ் 7 இங்கே ப்ளஸ் 5 இது சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 2. இது ஃபர்தராக கேன்சல் பண்ணலாம். இப்படி கேன்சல் பண்ண என்ன வருங்க 1 ஈக்குவல் டு 1 வரும். அப்போ D1ம் D2ம் ஈக்குவலாக வந்துச்சு. காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவலாக இருந்தால் இட் இஸ் இன் ஏபி. தேர்ஃபோர் இட் இஸ் இன் ஏபி. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2. 1/2, 1/3, 1/4, 1/5, etc. இங்கே வந்து காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவலாக இருந்தால் இட் இஸ் இன் ஏபி. ஓகேவா? அப்போ D1 ஈக்குவல் டு D2. என்ன ஃபார்முலா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். ஓகேவா? இது என்ன இது டேர்ம் 1 இது டேர்ம் 2 இது டேர்ம் 3 இது டேர்ம் 4. அப்போ T2 மைனஸ் T1 அப்போ செகண்ட் டேர்ம் பார்க்கும்போது 1/3 மைனஸ் இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்குங்க 1/2. அதே மாதிரி T3 மைனஸ் T2 இங்கே T3 என்ன இருக்குங்க 1/4. T2 பார்க்கும்போது 1/3. இப்போ LCM எடுத்து சால்வ் பண்ணலாம். இப்போ நான் LCM வந்து இங்கே 3 2s are 6 அதுனா கிராஸ் மல்டிபிகேஷன் 2 1s are 2 3 1s are 3. சேம் தான் இதே மாதிரி தான் இங்கேயும் சரியா? இங்கே 4 3s are 12 இங்கே 3 1s are 3 வரும் இங்கே 4 1s are மைனஸ் 4 வரும். இது ஃபர்தராக சால்வ் பண்ணுறதா இருந்தால் மைனஸ் 1/6 இங்கே என்ன வருது இங்கே மைனஸ் 1/12. ஓகேவா? ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா இல்லை. அப்போ தேர்ஃபோர் D1 இஸ் நாட் ஈக்குவல் டு D2. இப்போ காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவலாக இல்லாதனால தேர்ஃபோர் இட் இஸ் நாட் இன் ஏபி. இது ஏபி இல்லை. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 3. ஸோ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கும்போது 9, 13, 17, 21, 25, எக்ஸெட்ரா. இங்கேயும் வந்து D1ம் D2ம் ஈக்குவலாக இருக்குன்னு பார்ப்போம். இப்போ D1க்கு என்ன ஃபார்முலா T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2 செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். இங்கே செகண்ட் டேர்ம் என்ன இருக்குங்க ஸோ இது T1 இது T2 இது T3 இது T4 இது T5. அப்போ செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம்னா அப்போ 13 மைனஸ் 9 ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் பார்க்கும்போது என்ன இருக்குங்க 17 மைனஸ் 13. இப்போ 13 மைனஸ் 9 இப்போ 13ல் 9 போச்சுன்னா வரீங்க 4. அதே மாதிரி 17ல் 13 போச்சுன்னா என்ன வரீங்க 4. இப்போ இந்த 4 கேன்சல் ஆச்சு 1 ஈக்குவல் டு 1 வரும் இல்லையா? ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இப்போ D1ம் D2ம் ஈக்குவலாக இருக்கிறதுனால இட் இஸ் இன் ஏபி. நெக்ஸ்ட் இங்கே நிறைய டேர்ம் இருக்கிறதுனால அடுத்த டேர்மும் செக் பண்ணணும். சரி எல்லா டைமே செக் பண்ணி எல்லாரோட காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவலாக இருந்தால் ஏபி. அப்போ இங்கே 21 மைனஸ் 17 சப்ராக்ட் பண்ணால் 4 வருமா? அதே மாதிரி 25 மைனஸ் 21 சப்ராக்ட் பண்ணால் 4 வருமா? ஸோ மைண்ட் கிளாஷன் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இட் இஸ் இன் ஏபி. சப்டிவிஷன் 4. சப்டிவிஷன் 4 பார்க்கும்போது ஸோ D1ம் D2ம் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணும். ஓகேவா? இப்போ இது என்ன இது டேர்ம் 1
term 2, term 3, term 4. இப்போ second term minus first term. இப்போ என்ன ஃபார்முலா? T2 minus T1 equal to T3 minus T2 வரும். இப்போ இங்கே second term என்ன இருக்குங்க? 0. Minus of minus 1 by 3 equal to term 3 என்ன இருக்குங்க? 1 by 3 இருக்கு. இங்கே term 2 வந்து minus 0. இப்போ இங்கே 0. அப்போ 0 மைனஸ்னா சம்திங் வேல்யூ வரும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸா இங்கே 1 by 3 வரும். இங்கே 1 by 3 minus 0னா 1 by 3 தான். ஸோ ஃபர்தராக கேன்சல் பண்ணிட்டோன்னா வருங்க 1 equal to 1 வரும். அப்போ D1ம் D2ம் ஈக்குவலாக வந்ததுனால it is in AP. Fifth subdivision. So D1 equal to D2. So என்ன ஃபார்முலா? T2 minus T1 equal to T3 minus T2. ஓகேவா? அப்போ இங்கே T1. ஸோ இது T1, T2, T3. T2 minus T1. இங்கே T2 வேல்யூ என்ன? -1. T1 வேல்யூ என்ன? +1. இங்கே ஃபார்முலா -1 -1. T3 வேல்யூ என்ன? 1. இங்கே ஃபார்முலா இருக்கிற மைனஸ் அந்த மைனஸ். T2 வேல்யூ என்ன? -1. அப்போ இங்கே -1 -1 ஆட் பண்ணால் -2. அப்போ என்ன வரும் இங்கே -1 +1 வருமா? அப்போ -2 equal to +2. அப்போ D1 D2 ஈக்குவலாக இருக்கா? இல்லை, ஏன்னா இங்கே -2 இருக்குது, அங்கே +2 இருக்குது. அப்போ D1 is not equal to D2. Therefore, it is not in AP. Second question. Common difference-ம் ஃபர்ஸ்ட் டைமும் கொடுத்துட்டு கரஸ்பாண்டிங் ஏபி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டைமும் காமன் டிஃப்ரென்ஸும் கொடுத்துட்டு கரஸ்பாண்டிங் ஏபி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ இந்த கரஸ்பாண்டிங் ஏபின்னு பார்க்கும்போது என்ன வரணும்னா ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2D, ஏ ப்ளஸ் 3Dன்னு சொல்லிட்டு கம்மா எக்ஸட்ரா அது போயிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ இங்கே ஏ வேல்யூ என்னவா? ஸோ ஏ வேல்யூ வந்து 5A. ஸோ டி வேல்யூ வந்து 6. இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஏ வேல்யூ 5A, டி வேல்யூ 6. இதை சப்ஸ்டிட் பண்ணால் சம முடிஞ்சிச்சு. அப்போ இங்கே ஏவோட வேல்யூ என்ன? 5. ஸோ ஏ ப்ளஸ் டினா 5 ப்ளஸ் 6. ஏ ப்ளஸ் 2Dனா ஏவோட வேல்யூ 5 ப்ளஸ் 2 இன்ட்டு டியோட வேல்யூ வந்து 6. கமா ஏ ப்ளஸ் 3Dனா ஏவோட வேல்யூ 5 ப்ளஸ் 3 இன்ட்டு டியோட வேல்யூ என்ன? 5 கமா எக்ஸட்ரா. அப்போ இங்கே 5 ப்ளஸ் 6 11. நெக்ஸ்ட் இங்கே 5ன்னு வரும். இங்கே 2 6 12 வருமா? நெக்ஸ்ட் இங்கே 5, இங்கே 3 5 15 கமா எக்ஸட்ரா. ஃபர்தராக சால்வ் பண்ணால் 5 11 5 + 12 வந்து 17. இங்கே 5 + 15 வந்து 20 எக்ஸட்ரா. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். ஸோ ஏவோட வேல்யூ 7, டியோட வேல்யூ வந்து -5. கரஸ்பாண்டிங் ஏபி தானே, அதே தான். ஸோ ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2D ஏ ப்ளஸ் 3D எக்ஸட்ரா. ஸோ ஏவோட வேல்யூ என்னங்க? 7. நெக்ஸ்ட்டு ஏவோட வேல்யூ 7, டியோட வேல்யூ -5. அப்போ 7 - 5. சேம் அதே மாதிரி தாங்க. ஏவோட வேல்யூ 5, ஏவோட வேல்யூ 7. ஸோ ஏவோட வேல்யூ வந்து 7 ப்ளஸ் 2 இன்ட்டு டியோட வேல்யூ என்ன? -5. கமா ஏவோட வேல்யூ 7 ப்ளஸ் 3 இன்ட்டு டியோட வேல்யூ வந்து -5 கமா எக்ஸட்ரா. இதை சால்வ் பண்ணுறா 7 7ல் 5 போச்சுன்னா 2. இங்கே 7 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 5 10 வரும். இங்கே 7 இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3 5 15 வரும். அது ஃபர்தராக சால்வ் பண்ணால் ஸோ 7 2 இங்கே 7 - 10ன்னா வரீங்க -3. அதேமாதிரி 7 - 15னா -8. ஸோ கம்மா எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். சப்டிவிஷன் 3. ஏவோட வேல்யூ 3/4, டியோட வேல்யூ வந்து 1/2. அப்போ கரஸ்பாண்டிங் ஏபி அப்படின்னு பார்க்கும்போது என்ன வரீங்க? ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2D எக்ஸட்ரான்னு வரும். ஓகேவா? அந்த 3D போடலாம் பரவாயில்ல, ஒரு 3 நம்பர் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? அப்போ இங்கே ஏவோட வேல்யூ என்ன? 3/4 அப்போ ஏ ப்ளஸ் டின்னா வந்து நான் செப்பரேட்டாக போடுறேன். அப்போ ஏவோட வேல்யூ வந்து 3/4 ப்ளஸ் டியோட வேல்யூ வந்து 1/2ன்னு வரும். இதை நான் எல்சிஎம் எடுத்துனேன்னா, நான் 4 எல்சிஎம் எடுத்துனேன்னா இங்கே 3 வரும். இந்த 2வை எதால் மல்டிப்ளை பண்ணால் 4 வருமோ அந்த நம்பர் மேலே மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ இந்த 2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 வரும். அப்போ மேலே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 1s 2ன்னு வரும். அதை ஆட் பண்ண என்ன வருதுங்க? 5/4. நெக்ஸ்ட் ஏ ப்ளஸ் 2D ஏவோட வேல்யூ என்ன? 3/4 ப்ளஸ் 2 இன்ட்டு டியோட வேல்யூ என்ன?
1/2 இந்த 2 கேன்சல் ஆகிடுமா அப்போ என்ன வரீங்க ஸோ 3/4 வரும் ப்ளஸ் 1 வரும் நான் இங்கே 4 நான் எல்சிஎம் எடுத்துட்டான்னா அப்போ 3 வரும் இது 4 1s ஆர் 4 வரும் இது ஆட் பண்ண என்ன வருது நான் இங்கே 3 + 4 7 ஆன்சர் பார்க்கும்போது 7/4 தேர்டு கொஸ்டினில் வந்து nth டேர்ம் கொடுத்துட்டு ஃபைண்டு ஃபஸ்ட் டேர்மும் காமன் டிஃபரன்ஸும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் டேர்ம்னா ஸோ ஏவோட வேல்யூ என்ன நெக்ஸ்ட்டு டியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறேன் ஓகேவா அப்போ என்னக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணுவோம் ஸோ n = 1 எடுத்துட்டான்னா அப்போ t1 = -3 + 2 × 1 வருமா -3 + 2 × 1 இப்போ -3 + 2 1s are 2 சப்ராக்ட் பண்ண வருங்க -1 நெக்ஸ்ட் நான் n = நான் 2 எடுக்கிறேன் ஸோ n = 2 எடுத்தால் அப்போ t2 = -3 + 2 × 2 நான் எனக்குள்ள 2 போனதால ஸோ -3 + 2 2s are 4 ஓகேவா சால்வ் பண்ண என்ன வருதுன்னா +1 வருது ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட் டைம் அப்போ இதுதான் நம்மளுக்கு ஏவோட வேல்யூன்னு அர்த்தம் டின்னா செகண்ட் டைம் மைனஸ் ஃபஸ்ட் டைம் கேட்டதுனால ஸோ ஏ = 1 என்ன ஒன்றுது -1 ஏவோட வேல்யூ வந்து -1 அப்போ டி வேல்யூன்னு பார்க்கும்போது t2 - t1 செகண்ட் டைம் மைனஸ் ஃபஸ்ட் டைம் அப்போ இங்கே செகண்ட் டைம் என்ன இருக்குங்க செகண்ட் டைம் வந்து 1 இருக்குது இந்த ஃபார்மில் ஒரு மைனஸு இங்கே ஃபஸ்ட் டைம் என்ன கண்டுபிடிச்சோம் -1 அப்போ இங்கே -1 அப்போ 1 மைனஸ் ப்ளஸ்ஸா அப்போ இங்கே டியோட வேல்யூ பார்க்கும்போது 2 ஃபஸ்ட் டைம் கேட்டால் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது -1 இந்த காமன் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது 2 நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் ஸோ tn = 4 - 7n அதே மாதிரி தான் இங்கே n = 1 சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்போ t1 = 4 - 7 × 1 வரும் இப்போ 4 - 7 சால்வ் பண்ணால் -3 இதோட வேல்யூ இதுதான் வந்து ஏவோட வேல்யூ நெக்ஸ்ட்டு n = 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் இப்போ t/2 = 4 - 7 × 2 வரும் இப்போ 4 - 7 2s are 14 ஓகேவா அப்போ இங்கே 14ல் 4 போச்சுன்னா வருங்க -10 ஓகேவா அப்போ டி வேல்யூ பார்க்கும்போது அப்போ இங்கே ஏவோட வேல்யூ வந்து -3 அப்போ டிக்கு என்ன ஃபார்முலா t2 - t1 செகண்ட் டைம் மைனஸ் ஃபஸ்ட் டைம் இங்கே செகண்ட் டைம் என்ன கண்டுபிடிச்சோம் -10 செகண்ட் டைம் வந்து -10 அப்போ இந்த ஃபார்மில் ஒரு மைனஸு இந்த t1 பார்க்கும்போது -3 அப்போ இங்கே என்ன வரீங்க -10 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸா +3 வரும் அப்போ இங்கே டி வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது -10ல் +3 போச்சுறான்னா -7 கொஸ்டினில் ஃபஸ்ட் டைம் கேட்டால் ஃபஸ்ட் டைம்னா ஏவோட வேல்யூ காமன் டிஃபரன்ஸ்னா டியோட வேல்யூ அதுக்கு நம்ம 2 டேர்ம் மட்டும் போதும் டேர்ம் 1 டேர்ம் 2 இருந்தால் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஃபைண்ட் த 9th டேர்ம் ஆஃப் ஏபி ஓகேவா இப்போ ஒரு ஏபி கொடுத்துட்டாங்க ஏபி கொடுத்துட்டு 19th டேர்ம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்போ இது ஏபின்றதுனால அவரோட ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னா tn = a + n - 1 × d அப்போ இந்த ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஏ வேல்யூ தேவை டி வேல்யூ தேவை அப்போ 19th டேர்ம் கொடுத்ததுனால என்னோட வேல்யூ தான் 19 என்னோட வேல்யூ 19 அப்போ இந்த ஃபார்முலா பார்க்கும்போது ஏ வேல்யூ தேவை ஏன்னா கொடுத்துருக்கிற சீரீஸில் ஃபஸ்ட்டு கதை ஏ அப்போ இங்கே ஏவோட வேல்யூன்னு பார்க்கும்போது -11 ஸோ டின்னா வந்து செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் இப்போ t2 - t1 இப்போ செகண்ட் இது வந்து டேர்ம் 1 இது டேர்ம் 2 இது டேர்ம் 3 இப்போ t2 - t1 அப்போ t2 வேல்யூ என்ன -15 இங்கே ஃபார்முலா இருக்குது அந்த மைனஸு அப்போ t1 வேல்யூ பார்க்கும்போது -11 ஸோ -15 மைனஸ் ப்ளஸ் வருமா +11 அப்போ இன்னும் ஒரு ஆன்சர் இங்கே -4 அப்போ டியோட வேல்யூ வந்து -4 அப்போ நம்மளுக்கு ஏ வேல்யூ தெரியும் டி வேல்யூ தெரியும் என் வேல்யூ தெரியும் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி வந்தோம் இப்போ t19 = ஏவோட வேல்யூ என்ன -11 ப்ளஸ் n இன்ட்டு என்னோட வேல்யூ 9 இல்லையா அப்போ 19 - 1 இன்ட்டு டியோட வேல்யூ வந்து -4 சால்வ் பண்ணால் -11 ப்ளஸ் 19ல் 1 போச்சுன்னா 18 அப்போ 18 இன்ட்டு -4 வரும் நெக்ஸ்ட்டு இங்கே -11 வரும் இங்கே வரும் இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 4 8s are 32 ரிமைண்டர் 3 4 1s are 4 4 + 3 7 அப்போ 72 ஆட் பண்ணால் 3 8 இப்போ என்ன வரும் இங்கே -83 அப்போ இந்த 19th டேர்ம் பார்க்கும்போது -83 which term of AP இந்த -54ன்றது வந்து எத்தனாவது நம்பர்னு கேட்குறாங்க அப்போ என்னோட வேல்யூ என்ன என்னோட வேல்யூன்னு கேட்குறாங்க இது ஏபின்னு கொடுத்ததுனால
இந்த ஏபியோட ஜென்ரல் ஃபார்முலா வந்து டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. அப்போ நமக்கு ஏ வேல்யூ தேவை, டி வேல்யூ தேவை. இந்த ஏ வேல்யூன்றது வந்து இந்த கொடுத்துருக்க இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதான் ஏ. அப்போ இங்கே ஏவோட வேல்யூ வந்து 16, அதை ஃபஸ்ட் டேர்ம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது என்னன்னு சொல்லுவாங்க? T1, இது T2, இது T3. நெக்ஸ்ட் நம்ம டி தேவை. டினா வந்து செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம். இங்கே செகண்ட் டேர்ம் என்ன இருக்குங்க? டேர்ம் டு த செகண்ட் டேர்ம். அப்போ T2ஓட வேல்யூ 11, T1ஓட வேல்யூ வந்து 16. சால்வ் பண்ணால் -5 வரும். இதோட வேல்யூ இது டியோட வேல்யூ. இங்கே கொடுத்துருக்குறது தான் வந்து டிஎன். டிஎன் வேல்யூ வந்து -54. சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். இப்போ இங்கே டிஎன் வேல்யூ என்ன? 54. என்ன 54? -54. ஏவோட வேல்யூ 16 ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டியோட வேல்யூ என்ன? -5. ஸோ -54 ஈக்குவல் டு 16. இதை மல்டிப்ளை பண்ணுற ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்படின்னா எனக்கு 5 இன்ட்டு n 5n. சிமிலர்லி அதே மாதிரி இதை மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்னு வரும், 1 5s are 5 வரும். ஸோ -54 ஈக்குவல் டு இந்த 16ஐயும் 5 ஆட் பண்ணனா வரீங்க 21 -5n வரும். நம்மளுக்கு என்ன தேவை? நம்மளுக்கு n தான் தேவை. ஸோ நம்மளுக்கு என்ன தேவை? n தான் தேவை. அதனால் இந்த -5n இந்த பக்கம் வந்து என்னவா மாறும்? +5n மாறுமா? ப்ளஸ் 5n ஈக்குவல் டு 21 இருக்குது. இந்த -54 அந்த போச்சு என்னவா மாறும்? +54 மாறும். +54. ஸோ 5n ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 4 + 1 5, 5 + 2 7 வரும். ஸோ n ஈக்குவல் டு மல்டிபிள் பண்ண டிவைட் மாறும். இப்போ டிவைட் பை 5. இதை கேன்சல் பண்ணால் 5 1s are 5. ரிமைண்டர் என்ன வரும்? இங்கே 2 வரும். அப்போ 25 பார்க்கும்போது 5 5s are. அப்போ இங்கே என்னோட வேல்யூன்னு பார்க்கும்போது 15. அப்போ இந்த 15th நம்பர் தான் வந்து -54. Find the middle term of AP. ஓகே, மிடில் டேர்ம் கண்டுபிடி சொல்கிறாங்க. நம்ம மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு n வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த n வேல்யூ வந்து ஈவன் நம்பராக இருந்தால் மிடில் 2 நம்பர் வரும், ஆட் நம்பராக இருந்தால் மிடில் 1 நம்பர் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இங்கே நான் 1 2 3 4 5ன்னு எடுக்கிறேன். அப்போது இந்த பக்கம் ஒரு 2 நம்பரும் நான் இந்த பக்கம் ஒரு 2 நம்பர் எடுத்துட்டேன்னா எனக்கு மிடில் எத்தனை நம்பர் வருங்க? ஒரு நம்பர் தான் வரும். இதுவே வந்து ஒரு ஈவன் நம்பராக இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6 இருக்கு. அப்போ இந்த பக்கம் ஒரு 2 நம்பரும் நான் இந்த பக்கம் ஒரு 2 நம்பர் எடுத்துட்டேன்னா எனக்கு ஆன்சர் என்ன வருங்க? 2 வரும். ஓகேவா? அப்போ ஆட் நம்பர் வந்தால் மிடில் நம்பர் 1 வரும், ஈவன் நம்பர் வந்தால் மிடில் நம்பர் 2 வரும். அது ஃபஸ்ட் நம்பர் முக்கியம். ஓகேவா? ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? அப்போ n வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ n வேல்யூ கண்டுபிடிச்ச ஃபார்ம் என்னன்னா n ஈக்குவல் டு l மைனஸ் a பை d ப்ளஸ் 1. எல்ன்னா கொடுத்துருக்க லாஸ்ட் வேல்யூ தான் எல் வேல்யூ. ஓகேவா? அப்போ இங்கே எல்ன்னு பார்க்கும்போது 183. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டேர்ம் தான் ஏ. நெக்ஸ்ட் டினா வந்து செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம். இப்போ இங்கே செகண்ட் டேர்ம் என்ன இருக்குங்க? 15 இருக்குது. இங்கே ஃபஸ்ட் டேர்ம் என்ன இருக்குங்க? 9 இருக்குது. T2 மைனஸ் T1 சொல்லுவாங்க. அப்போ இங்கே டி வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 6. டி வேல்யூ 6. இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இப்போ எல்லோட வேல்யூ வந்து 183 மைனஸ் ஏவோட வேல்யூ 9, டியோட வேல்யூ என்ன? 6 ப்ளஸ் 1. இப்போ 183ல் 9 போச்சுன்னா வரும் நம்மளுக்கு 174 வருமா? டிவைட் பை 6 ப்ளஸ் 1. இது ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணால் 6 1s are இங்கே 2 6 are 12 வரும். ரிமைண்டர் என்ன வருங்க? 5. 54 பார்க்கும்போது 9. அப்போ ஆன்சர் பார்க்கும்போது 29 + 1 என்ன வருங்க? 30. ஸோ என்னோட வேல்யூ வந்து 30. நம்பரு ஈவன் நம்பர் வந்ததுனால என்ன ஃபார்முலானா n/2 அண்டு n/2 + 1 இதுதான் ஃபார்முலா. ஓகே, ஈவன் நம்பர் வந்து இதுதான் ஃபார்முலா. அப்போ என்ன பண்ணிட்டான்னா இந்த 30யை ஃபஸ்ட் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணும். நான் 30யை நான் 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஒரு ஆன்சர் எனக்கு? 15. அப்போ T15 டேர்மை கண்டுபிடிக்கணும். எந்த வேலையை கண்டுபிடிக்கணும்? T15 டேர்மை கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி டிஎனோட ஜெனரல் ஃபார்முலா என்ன? Tn ஈக்குவல் டு a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. அப்போ நான் என்னக்கு பதிலாக நான் 15 போடுவேன். அப்போ T15 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன? 9 ப்ளஸ் n மைனஸ் 1னா 15 மைனஸ் 1 இன்ட்டு டியோட வேல்யூ என்ன? 6. அப்போ 9 ப்ளஸ் 15 1 போச்சுன்னா 14. அப்போ 14 இன்ட்டு 6 வரும். அப்போ 9 ப்ளஸ் 6 4s are 24, ரிமைண்டர் 2. 6 1s are 6, 84 வருமா? அதை ஆட் பண்ண என்ன வருதுனாங்க? 93. T15ஓட வேல்யூ. நெக்ஸ்ட்டு n/2 + 1ன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ n/2 + 1 டானா இப்போ 30/2 + 1 வரும். 1 டைம்ஸ் இது 15 டைம்ஸ். இப்போ வரீங்க
16 வரும். அப்போ T16 கண்டுபிடிக்கணும். அப்போ Tn என்ன ஃபார்முலா? A plus n minus 1 into D. அப்போ நான் T16 எடுத்தேன்னா ஏவோட வேல்யூ என்ன? ஏவோட வேல்யூன்னு பார்க்கும்போது 9. ஏவோட வேல்யூ 9 plus n minus 1. என்னோட வேல்யூ 16 இப்போ 16 minus 1. இங்கே D ஓட வேல்யூ 6. அப்போ 9 plus என்ன வருங்க 15 into 6 வரும். ஏன்னா 60ல் 1 போச்சுன்னா 15 equal to 9 plus 6 5s are 30. Remainder 3. 6 1s are 6. 6 plus 3 9 வரும். இதை ஆட் பண்ண என்ன வருதுங்க 99. அப்போ therefore மிடில் நம்பர் தான் கேட்குறாங்க. இப்போ மிடில் நம்பர் பார்க்கும்போது என்ன வருவாங்க 93,99. 1th question important 5 mark. 9 times the 9th term is. அப்போ 9 times-னா வந்து 9 அர்த்தம். அப்போ 9 into T9 term-னா T9 அர்த்தம். மேக்ஸில் ஈஸ்னா equal to the 15 times the 15th term. ஓகேவா? 15 times-னா வந்து 15 into T15th term. Show that 6 times the 6 times-னா வந்து 6 into 24th term is 0. என்ன கண்டுபிடிச்சு சொல்றாங்கன்னா T24 equal to 0 ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? அப்போ என்ன இங்க 6 into இங்க T24 பார்க்கும்போது A plus 23D அதோட வேல்யூ தான் வந்து நமக்கு T24 சொல்லுவோம். கரெக்டா? ஈக்குவல் டு 0 ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? அப்போ Tn கொடுத்ததுனால இந்த Tn ஓட ஜெனரல் ஃபார்முலா என்ன? A plus n minus 1 into D. கரெக்டா? இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். அப்போ 9 into A plus n minus 1 into D. என்னோட வேல்யூ இங்க 9 அப்போ என்ன வரீங்க 9 minus 1 into D equal to 15 into அப்போ A plus n minus 1 into D. என்னோட வேல்யூ என்னங்க 15. அப்போ 15 minus 1 into D. Next அப்போ 9 into A plus சால்வ் பண்ணா 9ல 1 போச்சுன்னா 8. அப்போ என்ன வரீங்க 8D equal to 15 into அப்போ A plus 15ல 1 போச்சுன்னா 14. அப்போ இங்கே 14D. இப்போ இந்த 9 உள்ள கொண்டு போவோம். இப்போ 9 into A 9A 9 8s are 72 72D. அதே மாதிரி தான் இங்கே 15 into A 15A இங்கே 15 4s are என்ன வரும் இங்கே 210 வரும் 210D. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்னா எல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வரலாம். ஓகே என்ன பண்ணா இது ஃபுல்லாக நான் இந்த பக்கம் கொண்டு போகிறேன். இங்கே என்ன இருக்குங்க 15A இருக்கு இங்கே 210D இருக்கு. ப்ளஸ் 9A become என்னவா மாறும் மைனஸ் 9A plus 72 become minus 72D equal to 0. இப்போ 15Aல என்ன இருக்குங்க 9Aவா? என்ன வரும் 90 கிடையாது 9A. 15Aல 9A போச்சுன்னா வரும் நம்மளுக்கு 6A வரும். plus 210D minus 72D இது சப்ராக்ட் பண்ணா plus 138D equal to 0. ஸோ நல்லா லிசன் பண்ணுங்க. இதுல இருந்து காமனாக நான் 6 வெளியே எடுக்க போகிறேன். இதில் காமனாக எடுக்க போகிறேன். நான் 6 வெளியே எடுத்துட்டேன்னா A plus 23D வரும் equal to 0. டவுட்டாக செக் பண்ணி பாருங்க. 6 into A 6A 6 3s are 8 8 ரிமைண்டர் 1 6 2s are 12 12 plus 1 13 வருமா? அப்போ இந்த டேர்மை நம்ம என்ன எழுதலாம் 24 எழுதலாமா? அப்போ therefore 6 into T24 6 into T24 so equal to 0 clear equal to 0. இப்போ hence proved. அதான் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. hence proved 6 into T24 term equal to 0 னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. நம்ம 6 into A plus 23 னு இருக்கும் 23D னு இருக்கும். அப்போ இங்க இதோட வேல்யூ தான் வந்து T24. ஏன்டானா இங்க A plus 24 minus 1 into D இது சால்வ் பண்ணா A plus 23D னு வரும். இதுதான் வந்து T24 கரெக்டா? அப்போ இது பதிலாக வந்து 6 and T24 equal to 0. இப்போ hence proved. 8th question 3 plus K 18 minus K 5K plus 1 are in AP ன்னு கொடுத்துட்டாங்க. then find K வேல்யூ கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அப்போ AP ன்னா காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். AP ன்னா காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அப்போ D1ம் D2ம் ஈக்குவலாக இருக்கும்போது இந்த Kயோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போனா D1க்கு என்ன ஃபார்முலா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் D2க்கு third term minus second term. இங்க கொடுத்துருக்கு வந்து இது term 1 இது term 2 இது term 3 கரெக்டா? அப்ப T2 minus T1 டான்னா இங்க 18 minus K minus T1 வேல்யூ என்ன 3 plus K
ஈக்குவல் டு டேர்ம் 3 T3 பார்க்கும்போது 5k plus 1 மைனஸ் இங்கே டேர்ம் என்ன இருக்குங்க 18 மைனஸ் கே 18 மைனஸ் கே இப்போ மைனஸில் உள்ள கொண்டு வரலாம் ஸோ 18 மைனஸ் கே இதெல்லாம் வரீங்க மைனஸ் 3 அப்போ இங்கே வரும்போது மைனஸ் கேன்னு வரும் ஈக்குவல் டு இங்கே 5k ப்ளஸ் 1 இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 18 இங்கே என்ன வரீங்க மைனஸ் மைனஸ் ப்ளஸ்னு வருமா அப்போ இங்கே ப்ளஸ் கேன்னு வரும் ப்ளஸ் கே நெக்ஸ்ட் இது சால்வ் பண்ணால் இங்கே என்ன வரும் இங்கே 18ல் 3 போச்சுன்னா 15 மைனஸ் கே ஆட் பண்ணால் மைனஸ் 2k இப்போ இங்கே பார்க்கும்போது 5k ப்ளஸ் கே ஆட் பண்ண வரும் நம்மளுக்கு 6kன்னு வரும் நெக்ஸ்ட் 1 மைனஸ் 18 வருங்க மைனஸ் 17 இப்போ கேலாம் ஒரு பக்கம் கொண்டு வரலாம் நெக்ஸ்ட் நம்மளாம் ஒரு பக்கம் கொண்டு போகலாம் சரியா அப்போ இங்கே மைனஸ் 2k இருக்குது இந்த ப்ளஸ் 6k மைனஸ் 6k மாறும் இப்போ மைனஸ் 6k இங்கே ஆல்ரெடி மைனஸ் 17 இருக்குது இந்த ப்ளஸ் 15 போச்சுன்னா மாறும் மைனஸ் 15 மாறும் ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மைனஸ் 8k இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மைனஸ் 32 வரும் நமக்கு என்ன தேவை k தான் தேவை அப்போது ஸோ k ஈக்குவல் டு மைனஸ் 32 டிவைட் பை மைனஸ் 8 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் 1 டைம்ஸ் இது 4 டைம்ஸ் வரும் அப்போ k ஓட வேல்யூ என்ன 4